கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவர் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவர் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார்.
கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் நம்முடைய இந்த சந்தோஷமான நாட்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காகவும் சமயங்களுக்காகவும் ஆண்டவரை நாம் துதிப்போம். விசேஷமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற வசன போதனைகள் நம்மை ஆண்டவருக்குள் அதிகமாய் நிலைநிறுத்தவும் பலப்படுத்தவும் தக்கதாக அது நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஆண்டிலே உங்களோடு கூட நான் திட்டமிட்ட செய்தி கர்த்தரின் ஆளுகைக்கு உட்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் கடந்த 2 செய்திகளிலே அதை நான் உங்களோடு கூட தெளிவாக நான் பகிர்ந்து கொண்டேன்.
அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள் என்று 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 7வது வசனத்தில் சாமுவேலின் மூலமாக ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மக்களாய் இருந்த போதிலும் அவர்கள் கடவுளை தங்களுக்கு ராஜாவாய் இராதபடிக்கு அவர்கள் புறக்கணித்தார்கள். தேவனுடைய ஆளுகையை அவர்கள் மறுத்தார்கள். இதைத்தான் நாம் படித்து வருகிறோம். அப்படியானால் நமக்கு வருகிற வாழ்க்கை பாடம் என்ன? கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆளுகைக்கு நாம் இடமளிக்காமல் போவோமே ஆனால் ஒரு நேர்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் வாழ இயலாது. நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை நான் என்னுடைய சொல்லில் அல்ல, என்னுடைய செயலிலே நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் நேற்றைய அந்த முந்தின செய்திகளிலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு, 2 விதமான கூட்டங்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். ஒன்று, தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் எப்போதும் இருப்பார்கள். தேவனுடைய ஆளுகையை ஏற்காத ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருப்பார்கள். இந்த தேவ ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அதை ஏற்காத மக்களுடனும் அவர்களுடைய வாழ்க்கையோடும் கூட ஒரு போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த சவால்களை, அந்த கடினங்களை தேவ மக்கள் சந்திக்கத்தான் வேண்டும். ஒரு தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்ட மக்களாய் அவர்கள் எவ்விதமாக இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளோடும் மக்களோடும் அவர்கள் போராட வேண்டும், போராட்டத்திற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இந்த நாட்களிலே தியானம் செய்து வருகிறோம். நான் கடந்த செய்திகளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். மாம்ச சிந்தையினுடனான ஒரு போராட்டம், மாம்ச சிந்தையோடு இருக்கும் மக்களோடு நமக்கு ஏற்படும் போராட்டம் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அடுத்தபடியாக இறை உறவை, கடவுளோடு இருக்கிற உறவை அசட்டை செய்கிற மக்களுடனான ஒரு போராட்டம், அந்த அசட்டையினால் விளைவும் விளைவுகளினால் உண்டாகும் ஒரு போராட்டம். இது எவ்விதமாக தேவ மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அக்கிரமத்தை எதிர்ப்பாரற்றவருடனான போராட்டம், இதான் கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன். அக்கிரமத்தை எதிர்க்கும் மனநிலை இல்லாமல் சமரசம் செய்து கொள்ளும் போக்கோடு வாழ்ந்த மக்கள், அப்படிப்பட்ட செயல்பாடுகளோடு நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கடந்த செய்திகளிலே நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். தேவனுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கும்போது நம்முடைய போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த போராட்டத்தில் வெற்றி காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதை நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் படித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்திகளை நாம் படிக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு இதை உட்கார்ந்து முழுவதுமாக நீங்கள் இந்த வேத பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே பல தெளிவான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கிறது? பிரதானமான காரியம் என்னவென்றால், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். இதுதான் அங்கே இருக்கிற பிரதானமான விஷயம். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். இஸ்ரவேலர்களும் அவர்களை எதிர்ப்பதற்காக போர்க்களம் காணும்படி அவர்கள் போனார்கள். ஆனால் இதனுடைய முடிவு என்ன? இதனுடைய முடிவில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலர்கள் படுதோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் தோல்வியை சந்தித்தது மாத்திரமல்ல,
ஆயிரக்கணக்கான மக்களை யுத்த களத்தில் அவர்கள் சாக கொடுத்தார்கள். இது அடுத்து நேர்ந்த ஒரு வேதனையான காரியம். அடுத்து என்ன நடந்தது, அதை தொடர்ந்து என்ன விஷயம் நடந்தது? மிக முக்கியமான வேதனையான காரியம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டது. அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை இவர்களிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு அதை அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு கொண்டு போனார்கள். அடுத்து என்ன நடந்தது? கர்த்தரின் ஆசாரியர்களாய் இருந்து கர்த்தருடைய ஆளுகையை எதிர்த்து கொண்டிருந்த 2 முக்கியமான ஆசாரியர்கள், ஓப்னி, பினேகாஸ், அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததை நீங்கள் பார்க்கலாம். இதை கர்த்தரே இதை அனுமதித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு என்ன ஆயிற்று? இந்த செய்தியை கொண்டு வந்த மனிதனின் இந்த செய்தியை சொன்னபோது தேவனுடைய மனிதனாகிய ஏலி அவரும் பின்னாலே விழுந்து அவரும் மரித்து போனார், அவருடைய மருமகளும் மரித்து போனார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இத்தனை பேருடைய தோல்வி, மரணம், கூக்குரல், சிறையிருப்பு, இவைகளால் இந்த 4ஆம் அதிகாரம் நிறைந்திருப்பதை நீங்கள் காணலாம். இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, இந்த விஷயங்களெல்லாம் நடந்தபோது இதில் பாதிப்புகள் யாருக்கு இருந்தது? கடவுளுடைய ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து விட்ட மக்களுக்கு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த பாதிப்பின் மத்தியிலேயும் கர்த்தரை நேசிக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்தார்கள். அவர்களும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் மட்டும் எங்கேயும் ஓடி போக முடியாதல்லவா, அங்கே தானே இருக்க வேண்டும். எனவே இதுதான் அங்கே நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே தேவனுடைய ஆளுகையை, கர்த்தரினுடைய அதிகாரத்தை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைக்கு அடுத்து ஏற்படுகிற போராட்டம் என்ன? கடவுள் அற்ற மனிதர்களோடும் அவர்களுடைய செயல்பாடுகளோடும் நமக்கு ஏற்படுகிற போராட்டம். இப்போ நான் கடவுள் அற்ற மனிதர்கள் என்று யாரை சொல்லுகிறேன்? பெலிஸ்திய மக்களை சொல்லுகிறேன். பெலிஸ்தர்கள் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியாதவர்கள். 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் தங்களுக்கென்று தாகோன் என்கிற ஒரு தெய்வத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதைத்தான் அவர்கள் வணங்கி ஆராதித்து அவர்கள் தங்களுடைய தெய்வமாக அதை வைத்திருந்தார்கள். எனவே ஜீவனுள்ள கடவுள் இல்லாத கடவுளற்ற ஒரு மனிதர்களாக நீங்கள் இந்த பெலிஸ்தரை நீங்கள் காணலாம். அவர்களோடு இந்த தேவ மக்களுக்கு ஏற்பட்ட போராட்டத்தை தான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த கடவுளுடைய மக்கள் என்று நான் சொல்லும்போது இஸ்ரவேலர்கள் என்கிற கூட்டத்தை நான் சொல்லுகிறேன். இதில் தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், நிராகரித்தவர்களும் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தேவ மக்கள் படுதோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். ஏன் கர்த்தருடைய மக்கள் தோல்வியை சந்திக்க வேண்டும்? யெகோவா தேவனை ஆராதித்தவர்கள் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அவமானத்தையும் சேதத்தையும் அவர்கள் சந்திக்க வேண்டும்? என்ன காரணம் இதற்கு? அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்காக ஆண்டவர் எல்லா நேரத்திலேயும் அவர்களுக்கு சாதகமாக தேவன் செயல்படுவதில்லை. அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய ஒழுங்கின்படியும் தான் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கடவுளற்ற மனிதர்களாகிய பெலிஸ்தர்களும் உணர்ந்தார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களும் அதை உணர வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஏன் இந்த தோல்வியை அவர்கள் சந்திக்க வேண்டும்? பாதிப்பு எல்லாருக்கும் தானே. இவ்வளோ பெரிய அவமானத்தையும் இழப்பையும் உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? இதை நீங்கள் பார்ப்பீர்களானால் இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற வசனம் என்ன? 4ஆம் அதிகாரம் முதல் வசனம்,
சாமுவேலின் வார்த்தை சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். எபனேசருக்கு சமீபத்திலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். இதை தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒரு யுத்தம் வருகிறது என்றால் எல்லா காலங்களிலும் ஆண்டவர் இந்த மக்களுக்கு போதித்த ஒரு உண்மை என்னவென்றால், இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ பெரிய படைபலம் உள்ளவர்களாக அல்லது ஆள் பலம் உள்ளவர்களாக ஆயுத பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் அவர்களால் எந்த எதிரிகளையும் ஜெயிக்க முடியாது. எல்லா பலமும் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டமான மக்களை கூட தேவ பலன் இல்லாமல் அவர்களால் ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய இராணுவமாக இருந்தாலும் என்ன பலன் இவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும், அது ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆயுத பலம் இல்லாமல் இருக்கலாம், படைபலம் இல்லாமல் இருக்கலாம், என்ன பலம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஜெயிப்பார்கள். இதுதான் வரலாற்றிலே கடந்த நாட்களிலே நடந்திருக்கிற உண்மை. எனவே இப்படி ஒரு யுத்தம் என்று வரும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? தேவ சமூகத்தை இவர்கள் தேடி இருக்க வேண்டும். தேவனிடத்தில் இந்த காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார். ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவோ அல்லது தேவனுடைய மனிதர்கள் மூலமாகவோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டுமா வேண்டாமா, யுத்தம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற வழிகாட்டுதலை தேவன் கொடுத்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் நேரடியாக இவர்கள் யுத்தத்திலே பிரவேசித்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் இவர்கள் எதை வைத்து அந்த யுத்தத்திற்கு இவர்கள் போனார்கள் என்றால், தங்களுடைய மாம்ச பலம், எங்களுக்கு ஆள் இருக்கிறது, எங்களுக்கு படை இருக்கிறது, எங்களுக்கு ஆயுதம் இருக்கிறது, எனவே நாங்கள் பெலிஸ்தரை முறியடிப்போம் என்கிற மாம்ச பலத்தை நம்பி இவர்கள் அந்த யுத்தத்தில் இறங்கினவர்கள். என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன வாசிக்கிறோன்னா 2வது வசனத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரே யுத்தத்திலே, அந்த போர்க்களத்திலே 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அவங்க செய்த மிகப்பெரிய தவறு என்ன? அவர்கள் தேவனுடைய ஒத்தாசையை நாடாமல், தேவனுடைய பலத்தை நாடாமல், தங்களுடைய மாம்ச பலத்தை நம்பி அவர்கள் போர்க்களத்திற்கு போனதனுடைய விளைவுதான் இந்த விளைவு. தேவ மக்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடவுளற்ற மனிதர்களோடு, பெலிஸ்தர் போன்ற பயங்கரமான சக்திகளோடு, அல்லது அதற்கு இணையாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவிதமான கடவுளற்ற சக்திகளால் நமக்கு வருகிற போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே, உபத்திரவங்களிலே, பாடுகளிலே, எதிர்ப்புகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மாம்ச பலத்தை நிரூபிக்க ஒரு நாளும் நாம் முயலக்கூடாது. மாம்ச பலத்திலே ஜெயிக்கலாம் என்று ஒரு நாளும் நீங்கள் யோசிக்கவே கூடாது. கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருப்பதற்கு நீங்கள் பழக வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு நாம் பழக வேண்டும். அதை செய்யாமல் எங்களிடத்திலே எல்லாம் இருக்கிறது, நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று நீங்கள் போவீர்களானால் அதனுடைய முடிவு தோல்வியாகத்தான் இருக்கும். பாருங்கள், ஒரே யுத்தத்தில் 4000 பேர், அதாவது ஏறக்குறைய அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க. இந்த ஏறக்குறையங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முன்னாலேயே இருக்கலாம், பின்னாலேயே இருக்கலாம். ஒருவேளை 4000க்கு அதிகமாக கூட என்ன செய்யலாம்,
இருந்திருக்கலாம். எப்போவுமே இந்த யுத்த களத்தில் ஏற்படுகிற இந்த கணக்கு தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக மரித்தவர்கள் அப்படின்ற கணக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கணக்கு பார்க்கும்போது அந்த கணக்கு ஏறி இருக்கும். இப்போ நம்ம நிலநடுக்கத்துலேயோ அல்லது நம்ம ஏற்படும் ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, உடனடியான டெத் எவ்வளோன்னு இருக்கும். அப்புறம் அந்த சாவின் எண்ணிக்கை உயரும். ஒருவேளை இதுவும் கூட அதிகமாக உயர்ந்திருக்கலாம். மாம்ச பலத்தினால் போராடுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனை சார்ந்து கொள்ள பழகுங்கள், தேவ பலத்தை சார்ந்து கொள்ள பழகுங்கள். உங்களுக்கு பலம் இருக்கிறதோ இல்லையோ, தேவனை சார்ந்து கொள்ள பழகுவீர்கள் மாத்திரமே உங்களால் வெற்றி பெற முடியும். இதைத்தான் நமக்கு இந்த கடவுளற்ற மனிதர்களோடு இஸ்ரவேலர்கள் போராடின போராட்டத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். தேவனுடைய ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு நாளும் மாம்சத்திலே போராட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் தேவ ஆளுகையை ஏற்காத இறை மக்கள் மாம்ச பலத்தை நாடி தோல்வியையும் அவமானத்தையும் இழப்பையும் அவர்கள் சந்தித்தார்கள். அடுத்தபடியாக இவர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? கடவுளற்ற சக்திகளோடு தேவ மனிதர்கள் போராடும்போது அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இவர்கள் செய்ய தவறின காரியம் என்ன? தேவ ஆளுகையை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வைத்து கொள்ளாததினாலே அவர்கள் என்ன செய்யவில்லை? உடனே கூடி அவர்கள் ஆலோசனை செய்கிறாங்க. ஏன் நமக்கு இந்த முதல் நாள் யுத்தத்தில் இப்படி தோல்வி வந்தது அப்படின்றத அவங்க கூடி பேசும்போது அவங்களாகவே ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. நீங்கள் பாருங்கள், 3வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். இப்போ பாருங்க, எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க பாருங்க. அதாவது அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி, ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம்? இப்படி அவர்கள் ஒன்றாக கூடி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் ஜெபித்திருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி இருப்பார், அவர்களுடைய அக்கிரமங்களை உணர்த்தி இருப்பார். ஒருவேளை அவர்கள் பாவ அறிக்கை செய்திருக்கலாம், தேவனோடு ஒப்புரவாகி இருக்கலாம், அப்புறம் அவங்க மற்ற வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் இவங்க அந்த தற்பரிசோதனைக்கு இடம் கொடுக்காமல், தங்களுடைய வாழ்க்கையை இவர்கள் ஆராய்ந்து பார்க்காமல் நேரடியாக இவர்களாகவே ஒரு தீர்வுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க? கடந்த நாட்களிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் முன்னாலே போனதோ அங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். எனவே நாமும் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா போதும், நமக்கு வெற்றி கிடைச்சிரும். அப்படின்னா அவங்க இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இங்கே இருந்தால் போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நாம் வெற்றி அடைந்து விடுவோம். இதுதான் அவர்களுடைய நினைவு. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஏன் அவ்வளோ பிரதானமாக நினச்சாங்க? அதில் கர்த்தருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. எனவே அது நம்முடைய மத்தியில் வந்தால் எதிரிகள் சிதறி ஓடி போவார்கள். இதுதான் அவர்களுடைய நினைவு. பாருங்கள், பல நேரங்களில் நம்ம இதைத்தான் செய்கிறோம். வாழ்க்கையில் நம்முடைய தற்பரிசோதனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. நான் எங்கே தப்பு பண்ணேன், என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல நான் சரியில்லை, எந்த இடத்துல என்னுடைய குடும்ப மக்கள் சரியில்லை, நாங்கள் எங்கே சரியாகணும், இதை தேவ சமூகத்தில் அமைதலோடு உட்கார்ந்து ஒரு சுய ஆய்வை செய்வதற்கு நமக்கு இஷ்டம் இருக்கிறதில்ல. நாமவே சில அனுமானங்களை ஏற்படுத்தி கொண்டு, நாமவே சில நிதானிப்புகளை வைத்து கொண்டு நாம் அதை செய்கிறோம். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
அன்றைக்கு எப்படி இந்த கூடாரத்தில் இருந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்றவர்கள் நினைத்தார்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேரும் அப்படி தான் செய்கிறோம். பிரச்சனைன்னு வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்காம, நம்மை தற்பரிசோதனை செய்யாமல், நமக்காக ஜெபிக்கிற வல்லமையான ஊழியர்கள் யார் இருக்கிறார்கள், அவரை அங்கே ஃபோன் பண்ணலாம், இங்கே ஃபோன் பண்ணலாம், இங்கே ஒரு பவர் லைன் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு அற்புத லைன் நம்பர் இருக்குது, இப்படித்தான் நம்முடைய சிந்தனை போகிறதே தவிர நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு இருப்பதில்லை. எவ்வளோ வேதனையான காரியம் இல்லை? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம் அதுதான். எப்படி அவர்கள் கடவுளற்ற மனிதர்களோடு அவர்கள் போராட தவறினார்கள்? ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கையில் மாம்சீக பலத்தை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். இரண்டாவதாக, அவர்கள் தற்பரிசோதனையை தவிர்த்து விட்டார்கள். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கெஞ்சின தாவீதை போல அவர்கள் தேவ சமூகத்தில் தரித்திருப்பதற்கு அவர்கள் தவறி போனார்கள். மூணாவது, அவங்க செய்த தவறு என்ன? உடனே இவங்க முடிவு பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சொல்லிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி வந்ததுனால கூடையே அந்த ஆசாரியர்கள் 2 பேரும், ஓப்பினியும் பினேகாசும் கூட அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அங்கே என்ன வாசிக்கலாம் பாருங்கள். 5வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? கர்த்தருடைய பெட்டி பாளையத்திலே வந்தபோது பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் அவர்கள் சத்தமிட்டார்கள். என்ன, ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பரவசம் அடைந்து விட்டார்கள். கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, இனி நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. என்ன நிலைக்கு அது கொண்டு போச்சுன்னா, பெலிஸ்தர்களே பயந்துட்டாங்க. பெலிஸ்தர்களுக்கு பேசிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்கள் பின்னால் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியாப்பா, என்ன அங்கே பெரிய சத்தம்? ஒன்றும் இல்லைப்பா, அவங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கே கொஞ்சம் கலக்கமாயிருச்சு. அவங்க சொன்னாங்களாம், புருஷராக இருந்து நீங்கள்லாம் யுத்தம் பண்ணணும், அவங்க எல்லோரும் ரொம்ப இப்போ பலமாக இருக்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இருந்தது. ஆனால் என்ன நடந்துச்சு? நீங்கள் அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்? 7வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அந்த அளவுக்கு இவங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க. இவங்க போட்ட சத்தத்தில் அவங்க அவ்வளோ தூரம் மிரண்டு போயிட்டாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன? அங்கே நெட் ரிசல்ட் என்ன? அடுத்த வசனத்தில் என்ன படிக்கிறோம் நம்ம? அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினேகாசும் மாண்டார்கள். இதுதான் முடிவு. அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவரை பல நேரங்களிலே நாம் ஒரு மாயாஜால சக்தியாக பயன்படுத்துகிறோம். கடவுளை என்றைக்கு நாம் ஒரு மாய சக்தியாக நாம் பயன்படுத்த முன் வருகிறோமோ அன்றைக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். தேவன் வல்லமை உள்ளவரா? ஆம், வல்லமை உள்ளவர். அவருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்ததா? இருந்தது. அது அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அது இருந்தது.
உண்மையிலேயே அதை கொண்டு போன காலங்களிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்களா? அடைந்தார்கள். ஆனால் தேவனை விட்டுவிட்ட நிலையிலே, தேவனை நிராகரித்த நிலையிலே, தேவனுடைய பெட்டியை மாத்திரம் பிடித்து கொண்டு ஒரு மாய சக்தியாக அவர்கள் ஆண்டவரை பயன்படுத்த நினைத்த போதுதான் இந்த பெரிய அவமானமும் தோல்வியும் அவர்களுக்கு உண்டானது. பெலிஸ்தர்களே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, அந்த கடவுளுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார், நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், அப்படி தான் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே வந்து பாருங்கள், ஒரு பெரிய வெற்றியை எடுத்தாங்க. இப்போ நமக்கு என்ன தோணுது? ஆண்டவர் ஏன் அப்படி அனுமதித்தார்? ஆண்டவருடைய வல்லமை செயலற்று போனதா? ஆண்டவர் அவங்கள வந்து ஆண்டவருடைய வல்லமையை குறைப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்து விட்டாரா? இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு வேளை எண்ணம் வரலாம். ஆனால் அது தப்பு. நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வல்லமை மாறாதது. அவருடைய வல்லமையில் அவர் ஒருபோதும் மாறுபடுவதே இல்லை. அப்போ இதை நீங்கள் எங்கே படிக்கலாம் தெரியுங்களா? அப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவர்கள் வென்றதற்கு அடையாளமாக அவங்களுடைய கடவுளாகிய தாகோனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் அதுக்கு முன்னால் இந்த பெட்டியை வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலத்திலலாம் எப்படி ஒரு புரிதல் இருந்தது என்றால், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேலே ஜெயம் எடுத்தால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் நாட்டின் கடவுள், எங்கள் கடவுள் அந்த கடவுள் மேலே வெற்றி அடைந்து விட்டார். படை தோத்துச்சு ஜெயிச்சிச்சுன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் கடவுள் அவங்க கடவுளை ஜெயிச்சிட்டாரு, அதுதான் அவங்க சொல்லுவாங்க. எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் கடவுளாகிய யெகோவாவை எங்களுடைய கடவுளாகிய தாகோன் வென்று விட்டது அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை அந்த வந்து அவர்களுக்கு அவமானப்படுத்தும் வண்ணமாக இஸ்ரவேலரை தோல்வி அடைந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக அந்த பெட்டியை கொண்டாந்து அங்கே வச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது? அங்கே உடன்படிக்கை பெட்டி வந்து சும்மா தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை. 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும். இதை பொறுமையாக உட்காந்து 5ஆம் அதிகாரம் முழுசுமாக படிங்க. அங்கே நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுங்களா? இவங்க வச்சுட்டு வந்த மறாவது நாள் போன போது தாகோன் தேவனுடைய பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடந்துச்சு. திருப்பி இவங்க நேராக வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் வரும்போது அதுக்கு தலையை காணோம், அதுக்கு பக்கத்தில் இருந்த 2 கைகளை காணோம், அது வெறும் உடம்பு மட்டும் அங்கே கிடந்தது. அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். அதன் பிறகு என்னாச்சு? அதையும் மீறி அவங்க வச்சுருந்த போது அந்த நாட்டில் பயங்கரமான மூல நோய் வியாதியை கர்த்தர் அனுப்பினார். பயங்கரமான சங்காரம் உண்டாயிற்று. ஒரு நாள் பெலிஸ்தர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா வல்லமை உள்ளவர்தான், அவருக்கு முன்பாக எந்த சக்திகளும் நிற்க முடியாது, நாங்களும் நிற்க முடியாது, நாங்கள் தப்பாக தான் கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பயந்து திரும்பவும் தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து அவங்க இஸ்ரவேலிலேயே கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தார் தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் தோற்று போகலாம், ஆனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? தோற்பதில்லை. இந்த பாடத்தை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் தோற்று போகலாம், ஏன்னா அவங்க சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் போகலாம், அவங்க எந்த நிலையில் எப்படி இருந்து ஒருவேளை மேலே கீழே இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருபோதும் அவர் தோற்பதில்லை. அவர் வல்லமையில் மாறாதவர். ஆனால் அவரை வெறும் ஒரு மாயாஜால சக்தியாக பயன்படுத்த நினைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்விகளும் அவமானங்களும் இழப்புகளும் தான் வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் இதே பழக்கம் நம்ம மக்கள் மத்தியில் இருக்குல்ல. இன்னமும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளாமல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிடித்து கொள்ளாமல், ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல் ஜெபம் பண்ண எண்ணெயை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது. பிரபலமான ஊழியர் ஜெபித்தார், எனவே அந்த எண்ணெய் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கர்ச்சீஃபை ஜெபம் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. ஜெபம் பண்ணி கொண்டு வந்த சாவியை கொண்டு வந்து பீரோவில் வைக்கிறது. புறஜாதிகளை விட மோசமான ஒரு வாழ்க்கை நெறிகளை நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாம் நீங்கள் மனம் திரும்பணும். கடவுள்தான் வல்லமையின் மையம்,
சக்தியின் மையம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்களான ஊழியர்கள் அவர்கள் செய்கிற இந்த மாயாஜால விஷயங்களிலே நீங்கள் தலையிடுவீர்களானால் நீங்களும் சேர்ந்து உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் போராட்டத்தை தான் அடைவீர்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களை மன்னியும், கடந்த நாட்களிலே நாங்கள் நடந்து கொண்ட விதங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இன்னமும் நீங்கள் பாருங்கள், ஆண்டவரோடு இருக்கிற உறவுகளை சரி பார்க்காம ஊழியர்களை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டில் ஜெபிக்கிறது, வீட்டை சுற்றிலும் தண்ணியை தெளிக்கிறது, எண்ணெயை தெளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம இதுக்கு என்ன செய்யலாம்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவரை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ளலாமே, அவரை நோக்கி கூப்பிடலாமே, அவரை நோக்கி நாம் கெஞ்சலாமே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏன் அப்படி செய்கிறதில்ல? ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என்னை மன்னியும். தேவ ஆளுகையை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒருபோதும் கடவுள் அற்ற சக்திகளோடு அவர்கள் போராடும்போது இந்த முறைகளை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். மாம்சீக பலத்தை அவர்கள் நாடமாட்டார்கள். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், தற்பரிசோதனை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். தேவ சமூகத்திலே தங்களை ஆராய்ந்து நிதானிப்பார்கள். மூன்றாவது, மாய சக்தியாக கடவுளை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அண்டிக் கொண்டு அவரால் அவர்கள் பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை சொல்லுவோம்பா, ஆண்டவரே பல நேரங்களிலே தேவனுடைய ஆளுகை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அது உதாசீனம் செய்யப்படுகிறது, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இராதபடிக்கு எப்படி புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் இதெல்லாம் தான் வழிமுறைகள். ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சுவோம், மன்றாடுவோம். அடுத்த காரியத்துக்கு வருவோம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை அவர்கள் சந்திப்பார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களின் ஊடாக கடந்து வருவார்கள். அடுத்து நீங்கள் என்ன வாசிக்கிறீங்கன்னு நம்ம பார்க்க போகிறோன்னா, 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பலாம். இப்போது 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம், இந்த பெலிஸ்தர்கள் தோற்று போனார்கள். கடைசியில் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் நாட்டிலேயே கொடுத்துடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய முறைப்படி அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய பூசாரிகள் என்ன சொன்னார்களோ அந்த முறையை அவர்கள் பின்பற்றினார்கள். நீங்கள் 6வது அதிகாரத்தில் பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அதன் பிறகு என்ன வாசிக்கிறோம்? பெலிஸ்தர்கள் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று அவர்கள் அந்த பூசாரிகளை கேட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும்
தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். இதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் படிக்கிறத கேட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? அந்த பெலிஸ்தர்கள் எப்படி இந்த கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அவங்க குற்ற நிவாரண பலியாக என்னெல்லாம் செய்யணும், அதை என்னெல்லாம் பண்ணி அந்த பெட்டியை புது வண்டியில் வச்சு, அப்புறம் கறவை பசுக்களை, அதுவும் குட்டி ஈன்றிருக்கிற பசுக்களை கொண்டு அதில் நுகம் பூட்டாமல் இருக்கிற பசுக்களை கொண்டு பூட்டி அதை வச்சு அதை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போகிற வழி அதுவாக கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அவங்க? இதை இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. பெட்டியை கொண்டு வண்டி மேலே ஏற்றி நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்கள். நமக்கு இதில் என்ன புரியுது? அந்த நுகத்தில் பழக்கம் இல்லாத பசுக்கள் அதுன்னு அர்த்தம். திடுதப்புன ஒரு மாட்டை கொண்டு எந்த விதமான நுகத்தின் பழக்கம் இல்லாத மாட்டை கொண்டு மாட்டு வண்டியில் பூட்டுனா அந்த மாடு அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அது நல்லா பழகின மாடாக இருந்தால் நுகம் போடுறதுக்கு முன்னாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, குனிஞ்சு அந்த நுகத்தை அது என்ன செய்யும்? ஏற்றுக்கும். ஆனால் ஒரு கண்ணு ஈன்றிருக்கிற ஒரு கறவை பசு மாடு அதை திடுதுப்புன்னு கொண்டு நுகத்துக்குள்ளே பூட்டினா அது எப்படி நிற்கும்? ஒன்று. ரெண்டாவது, கன்று குட்டிகளை பின்னால் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் வண்டியில் பூட்டினா அது போகுமா? குட்டிகளை விட்டுட்டு அது போகுமா? போகாதில்ல. இது எல்லாமே எதுக்கு முரண்பாடாக அவங்க செய்கிறாங்கன்னா, இதையெல்லாம் தாண்டி அந்த மாடுகள் போச்சுன்னா, அதுவும் சரியான ரோட்டில் போச்சுன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்னது தப்புன்றதை நீங்கள் என்ன செய்வீங்க? தெரிஞ்சுக்கிங்க. இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு நிலை அங்கே உருவாகுமானால் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பூசாரிகள் சொன்னாங்க. இங்கே பின்னால் வாசு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மாடுகள் நுகத்தில் பூட்டப்பட்ட போது அவைகள் அதை ஏற்றுக்கொண்டது. அப்புறம் அதுங்க தானாக அந்த பெத்சிமேசுக்கு போகிற வழியில் அது போனதை நீங்கள் பார்க்கலாம். தங்களுடைய குட்டிகளை பற்றி அவைகள் கவலைப்படாமல் அது அந்த வழியை, அது எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் போகிறதெல்லாம் இவங்க பார்த்து அப்படியே பிரமித்து போனார்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், இது கர்த்தரால் நடந்த பயங்கரம், இது இஸ்ரவேலின் தேவனால் உண்டான பயங்கரம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். சரி, இப்போ அடுத்து என்ன நடந்தது? இஸ்ரவேலின் எல்லைக்குள் கர்த்தருடைய பெட்டி வந்தது. இப்போ நீங்கள் மீதி விளக்கத்தெல்லாம், இந்த சுண்டலிகள் எதுக்காக அவங்க அந்த வண்டியில் செஞ்சாங்க, அதெல்லாம் விளக்கமாக அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? அதுக்கு பிறகு 18வது வசனத்தில் இருந்து நீங்கள் படிங்க பார்க்கலாம். 18வது வசனம். பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும், கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாய் இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் லக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாய் அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் இப்போ வேதனையான ஒரு காரியம். சரி, பெட்டிக்கு வந்துருச்சு. வந்த பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல்
அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது அந்த பெரிய கல்லான ஒரு கல்லின் மேலே கர்த்தருடைய பெட்டியை அவங்க வச்சுட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நாட்டுக்குள் வந்திருக்கிற இந்த கர்த்தருடைய பெட்டியோட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இந்த பெட்டியை எப்படி அவங்க வச்சுக்கணும், எப்படி அதுக்கிட்ட நடந்துக்கிட்டோன்றது அவங்களுக்கு தெரியல. இவங்க என்னமோ ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்த மாதிரி வேகமாக ஓடி போய் கிணத்தை எட்டி பார்க்குற மாதிரி அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்றத இவங்க போய் எட்டி பார்த்தபோது கர்த்தருடைய கோபம் மூண்டு, இங்கே நீங்கள் திரும்ப வாசிக்கிறீங்க, மறுபடியும் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் சங்காரமாக என்ன செய்தார்? அடித்தார். இப்போ நம்ம என்ன படிச்சுக்கணும்? பெலிஸ்தர்கள் எல்லாவற்றையும் முறையாக செஞ்சாங்களா? அவங்க சுண்டலி வச்சது, அவங்க புது மாட்டு வண்டி கட்டினது, அல்லது அதில் கறவை பசுக்களை வச்சது, இதெல்லாம் பூசாரிகள் சொல்லி தானே அவங்க செஞ்சாங்க. அப்போ அதெல்லாம் சரியான மெத்தட் தானா? அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்தார் அவங்கக்கிட்ட? அப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்து அந்த பெட்டியை இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தாரா? ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாமே அவர்களுடைய சொந்த முயற்சி, அவர்களுடைய சொந்த யூகங்கள். அதை ஆண்டவர் ஒன்றும் கண்டுகொள்ளவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் புறஜாதிகள். அவர்களுக்கு வசனத்தை பற்றிய எந்த அறிவும் கிடையாது, வசனத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. எனவே அவர்களிடத்தில் ஆண்டவர் எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வண்டி எப்படி, என்னுடைய பெட்டி எப்படி கொண்டு போய் வண்டி மேலே வைக்க போகலாம், அதை எப்படி நீங்கள் வந்து மாடை வச்சு இழுக்க வைக்கலாம், எப்படி எலிங்களை கொண்டு போய் நீங்கள் அதுக்குள்ளே வைக்கலாம், அப்படிலாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் விட்டுட்டார். ஏன்னா புறஜாதி மக்கள் தங்களுடைய சொந்த வழியில் தான் நடப்பாங்க, அவங்க சொந்த வழியில் தான் சிந்திப்பாங்க, அவங்க சொந்த வழியில் தான் அவங்க எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் எட்டி மட்டுமே பார்த்ததற்காக ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் கொள்வார் என்றால் அப்போ அவங்களுக்கு என்ன வேதனைனா, எட்டி பார்த்தது ஒரு குத்தமாயா, அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சங்காரமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் நிஜம் இல்லையா? ஏன் தேவன் அவ்வளோ கோவப்பட்டார் இவங்கக்கிட்ட? அவங்கக்கிட்ட கோவப்படாத ஆண்டவர் ஏன் இவங்கக்கிட்ட கோவப்பட்டார் அப்படின்னா, இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய மக்கள், ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை இவர்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ இவர்கள் வசன அறிவு இருந்திருந்தால் இவங்க அப்படி நடந்திருப்பாங்களா? தேவனுடைய பெட்டிக்கிட்ட இப்படி துணிகரமாக போயிருப்பாங்களா? அதை போய் எட்டி பார்த்துருப்பாங்களா? செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ தேவனுடைய வசனத்தை அறியாத மக்களால் வந்த போராட்டம், தேவனுடைய வசனத்தை அறியாத மக்களால் வருகிற போராட்டம் இல்லையா? இப்போ இந்த தேவனுடைய வசனத்தை அறியாத மக்களாக இருந்தவங்க யார்? இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்களும் சேர்ந்து இந்த பாதிப்புக்கு அவர்கள் ஆளானார்கள். உடனே இந்த பெத்சிமேஸ் மனுஷர் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுங்களா? ஐயையோ, இந்த பெட்டி இனிமேல் எங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த பகுதியில் வாசிச்சிங்கன்னு சொன்னால் 20வது வசனத்தில் வாசிங்க. 6:20. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற ஆபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. போதும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க? உடனே ஐயோ, தயவு செய்து இந்த பெட்டி இங்கேருந்து கொண்டு போயிருங்க, எங்கள் ஊருக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கீரியாத் யாரீமில் இருக்கிற மக்கள் வந்து அதை கொண்டு போனாங்க. கொண்டு போனவங்க கொண்டு போய் ஒரு வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் அந்த பெட்டி எத்தனை வருஷம் இருந்தது நம்ம பார்க்குறோம்? 20 வருஷம் அந்த வீட்டில் இருந்திருக்கு. எங்கேயாவது 20 வருஷ காலத்தில் அந்த வீட்டில் அந்த 20 வருஷம் அந்த பெட்டி இருந்ததுனால அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அந்த வீட்டில் இவ்வளோ வியாதி வந்துச்சு, இத்தனை பேர் செத்து போனாங்க,
இவ்வளோ பெரிய ஒரு சங்காரம் வந்துச்சு அப்படி ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களாங்க? ஒன்றுமே பார்க்கல. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? அவன் குமாரனாகிய எலேயாசாரை என்ன செய்தார்கள்? அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து வீட்டிலே வைக்க வேண்டுமானால் அதை முறையாய் பராமரிப்பதற்கு, கவனமாய் நடந்து கொள்வதற்கு ஒரு மனிதனை நியமித்து அவனை பரிசுத்தப்படுத்தி கவனமாக அதை பராமரிக்கும்படி செய்தார்கள். 20 வருஷம் இருந்தும் ஒரு பிரச்சனையும் அங்கே வந்ததே கிடையாது. சரி, இதே மாதிரி இன்னொரு அக்கேஷனில் இதே மாதிரி நடந்தது. இப்போ அடுத்து என்ன நடந்தது? தாவீது அந்த பெட்டியை இங்கிருந்து கொண்டு போனார். ஒரு காலகட்டம் வந்தபோது தாவீது சொன்னார், ஒரு வீட்டில் போய் இந்த பெட்டி இருக்கக்கூடாது, அது நான் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி அவர் கொண்டு போனார். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். உங்களுடைய வேத புத்தகத்தை 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புவீங்கன்னு சொன்னால் அங்கே இதே மாதிரி ஒரு தவறு அங்கேயும் நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ தாவீது என்ன பண்ணார்? அவரும் இதே மாதிரி கர்த்தருடைய பெட்டியை அவர் கொண்டு வர்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 6:1. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதார மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். நீங்கள் இதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பரவசமான ஒரு வேத பகுதி தான். எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ காசு செலவு பண்ணி இதை கொண்டு வந்த போதும் அங்கேயும் ஒரு துக்கம் நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்த வசனத்தை படிங்க சிஸ்டர். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். பாருங்க, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். பெட்டியை மாட்டு வண்டியில் ஒரு ரதத்தில் வச்சு கொண்டு வர்றாங்க. ரதத்தில் வச்சு ஆடல் பாடலோட கீத வாத்தியங்களோட அவங்க கொண்டு வர்றாங்க. பெட்டி விழுக போகுதேன்னு பிடிக்க போனவனை ஆண்டவர் அடித்தார், அவன் செத்து போனான் அப்படின்னு வாசிக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை எங்கே நடந்தது? அவங்க கொண்டு வந்த முறை தப்பு. புது ரதத்துலலாம் அதை ஏற்றக்கூடாது. அதை யார் தூக்கிட்டு வரணும்? ஆசாரியர்கள், லேவியர்கள் அதை பராமரிக்க வேண்டும், அதை அவர்கள் சுமக்க வேண்டும். அவங்க தான் அதை பார்க்கணும். ஆசாரியர்களும் லேவியர்களும் தவிர வேறு யாரும் அது பக்கத்தில் போகவே கூடாது. ஆனால் இங்கேயும் அதே தவறு நடக்கிறது. இப்போது கொண்டு இப்போ என்ன ஆகுது பாருங்கள். மறுபடியும் முதல்ல மாதிரியே ஒரு காரியம் நடக்கிறது. நம்ம என்ன வாசிக்கிறோம் 10வது வசனத்தில்? அதை தன்னிடத்தில் தாவீதி நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே எப்படி முதல்ல அங்கிருந்து கொண்டு போய் கீரியாத்-யாரீமில் ஒரு வீட்டில் வச்சாங்களோ அதே மாதிரி இப்பையும் கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. ஐயோ, இது வரும்போதே உள்ள ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்து விட்டதே என்று சொல்லி மறுபடியும் கொண்டு போய் இன்னொருத்தர் வீட்டில் வைக்கிறாங்க. சரி, அந்த வீட்டில் என்ன நடந்தது? நீங்க அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். தேவ மக்களே,
நான் ஏன் இவ்வளோ வேத பகுதியில் உங்களை படிக்க சொன்னேன் தெரியுங்களா? இப்போ ஒரு 3 விதமான மக்களை பற்றி, கூட்டத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். முதல்ல யாரை பார்த்தோம்? பெலிஸ்தர்கள். அவங்க அறியாமையினால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புனாங்க. தேவன் கோபப்பட்டாரா? தேவன் கோபப்படலை. ஆனால் அவரை அறிந்த மக்கள் பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்தபோது தேவன் கோபப்பட்டார், அவர்களை தேவன் தண்டித்தார். சரி, அடுத்து கீரியாத் யாரீமில் கொண்டு வந்து அபினதாபின் வீட்டில் வைத்தாங்களே, அங்கே என்ன நடந்தது? 20 வருடம் அந்த பெட்டி அங்கே இருந்தது. அவனுக்கு அதனால் ஏதாவது சேதம் வந்துச்சா? வரல. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அதற்கேற்ற விதமாய் நடந்து கொண்டார்கள். மறுபடியும் தாவீது கொண்டு வரும்போது உற்சாக மிகுதியினால் வசனத்தை கை கொள்ளாமல் அவராகவே ஊக்கப்பட்டு நிறைய செலவு பண்ணி கொண்டு வந்தாரே, அதோடைய முடிவு என்ன? அதுவும் ஒரு மரணத்தில் முடிந்தது. மறுபடியும் அது ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போகுது. ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இத்தனை பகுதி நமக்கு என்ன சொல்லுது? தேவ வசனத்திற்கான சரியான அறிவற்ற நிலையும் தேவ வசனத்தை முறையாக பயன்படுத்தாத வாழ்க்கையும் நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தோடே தான் இருக்கும். அங்கே ஒரு மாற்றம் வரவே வராது. இதை இந்த வசன அறிவற்ற மக்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த தவறு செய்தபோது இதனாலே அடுத்த நல்ல மக்களும் கூட இந்த சூழ்நிலையில் அவர்களோடு போராட வேண்டியிருந்தது. ஒருவேளை கீரியாத் யாரீமில் கர்த்தருடைய பெட்டி இருந்தபோது எல்லாரும் போய் ஒரு தேவ ஆலயத்தில் போய் கடவுளை தொழுது கொள்ளுவதை போல அங்கே தொழுது கொள்ள வாய்ப்பு இருந்திருக்குமா? அவங்களுக்கு இருந்திருக்காது இல்லையா? அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? தேவனுடைய பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் நம்ம எல்லோரும் என்ன செய்யலாங்க? போயிருக்கலாமே. ஒருவேளை ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தபோது கூட அப்படித்தான். அது அடுத்த ஒரு முறையான ஒரு சாதாரணமாக எப்பயும் நடக்கிற ஆராதனைகளையோ அல்லது தேவனுடைய ஊழியங்களையோ அது தடுத்து நிறுத்தியது. காரணம் என்ன? தேவ வசனத்தின் அறிவற்ற நிலை. தேவனுடைய மக்கள் தேவனுடைய ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட இறை மக்களுக்கு யாரோடு போராட்டம் இருக்கிறது? தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத தேவ வசனத்தின் அறிவற்ற மக்களோடும் அவர்களுடைய செயல்பாடுகளோடும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எப்போவுமே தேவனுடைய வசனத்தினால் நிறைந்த மக்களாய், தேவ வசனத்தின் அறிவு நிறைந்த மக்களாக, வசனத்தை நடைமுறைப்படுத்தும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம குதூகலத்தில் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் வசனத்தின்படி நடக்கிறீர்களா? அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். சரி, இப்போ இந்த மக்கள் கீரியாத் யாரீமில் இந்த பெட்டியை கொண்டாந்து வச்சாங்க இல்லைங்களா? இந்த பெத்ஷிமேஷின் மக்கள் இவங்க என்ன அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்யத்தகாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அவங்க என்ன அவங்க செஞ்சதில் அறிவற்ற காரியம் என்ன? ஒன்று, வசன அறிவில்லாமல் அவர்கள் இருந்தது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புங்க. அவங்க பக்கத்தில் நடந்த தப்பு என்ன? வசனத்திற்கான சரியான அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்போ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு எதனால் வருது? அவர்களுக்கு முறையான வசனத்தினுடைய அறிவு இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பைபிளை வீட்டில் ஒரு மந்திர புஸ்தகம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இதை ஒரு வாக்குத்தத்த புத்தகமாகவோ ஆசீர்வாத புத்தகமாகவோ மத புத்தகமாகவோ தான் வச்சுருக்காங்களே தவிர வசனத்தை படித்து அதோட நேரம் செலவழித்து அதை உள்வாங்கி கொள்ளுகிற மக்கள் இல்லவே இல்லை. ரொம்ப வேதனையான காரியம். 2வது, அவர்கள் செய்த அடுத்த ஒரு பெரிய தவறான காரியம் என்னவென்றால், நியாய தீர்ப்பிற்கான உணர்வில்லை. கர்த்தர் ஏன் நியாய தீர்ப்பை கொடுத்தார்? அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உட்காந்து யோசித்திருக்கணுமா இல்லையா? நம்ம என்ன தப்பு பண்ணோம்?
கர்த்தருடைய பெட்டி இப்படி நம்மளை வந்து எட்டி பார்த்ததுனால நம்ம இப்படி தண்டிக்கப்படுகிறோமே, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதை அவங்க யோசிக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் இன்றைக்கி அதே தப்பு தான் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையில் வசன அறிவில்லாமல் வேலை பார்க்குறோம். தேவனுடைய கோபம் அல்லது தண்டனை வாழ்க்கையில் வரும்போது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்காம உடனே நம்ம நியாய தீர்ப்புக்கான காரணம் என்னன்றதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வேறு ஏதோ ஒரு வழியை தான் யோசிக்கிறோம். மூணாவது அவங்க செஞ்ச தப்பு என்னென்னா விலகி போகுதல். கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை, கர்த்தரை அண்டி வரவில்லை, இன்னும் ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகி போனாங்க. அவங்க சொன்னாங்க, தயவு செய்து இந்த பெட்டி இங்கேருந்து என்ன செஞ்சுருங்க, கொண்டு போயிருங்க, இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இந்த பெட்டியும் வேண்டாம், இந்த கடவுளும் வேண்டாம், நாங்கள் பாட்டில் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. 20 வருஷம் கீரியாத் யாரீமில் இந்த பெட்டி இருந்ததே. இந்த மக்கள் என்னைக்காவது நம்ம பைபிளில் வாசிக்கிறோமா? பெத்ஷிமேசின் மக்கள் அப்புறமா உணர்வடைஞ்சு வந்தாங்க, கர்த்தருடைய பெட்டியை தேடினாங்க, செய்த தவற உணர்ந்தாங்க, நம்ம எங்கேயாவது படிக்கிறோமா? இல்லவே இல்லை. விலகி போகுதல் தான் நடந்ததே தவிர அண்டி சேருதல் என்பது நடக்கவே இல்லை. இதுதான் நம்ம பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய தவறு. ஆண்டவருடைய மக்கள் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வசனமற்ற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் அதனால் வருகிற சூழ்நிலைகளோடு நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். அப்படி போன்ற மனிதர்களோடு நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு என்ன வழி? இந்த 3 காரியத்தை நாமும் மிக கவனமாக செய்ய வேண்டும். 1, வசனத்தின் அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வசனம் எனக்கு போதிக்கும். 2வது, தேவனுடைய தண்டனை ஒழுங்கு நடவடிக்கைகள் என் வாழ்க்கையில் வரும்போது நான் உணர்வடையணும். நான் என்ன தப்பு பண்ணேன், இதனால தான் இது வந்திருக்கு, எனவே நான் என்னை சீர்திருத்தி கொள்ளுவேன் என்கிற அந்த தற்பரிசோதனை எனக்கு வேண்டும். 3வது, விலகி ஓடுதல் இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவரே வேண்டாம், இனிமேல் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், இனிமேல் நான் ஆண்டவரை நேசிக்க மாட்டேன், நான் பைபிளே படிக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நஷ்டம் ஆண்டவருக்கு இல்லை, நஷ்டம் நமக்கு தான். விலகி போகுதல் என்பது நமக்குத்தான் நஷ்டத்தை கொண்டு வருமே தவிர ஆண்டவருக்கு அல்ல. ஆனால் பிந்தின நாட்களிலே இப்போ தாவீது காலத்தில் இதே மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு இல்லைங்களா? அவரும் புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்து மாடு மிரள, அதையும் ஊசா போய் பிடிக்க, அங்கேயும் ஒரு மரணம் நடந்து, ஆனால் அதை கொண்டு போய் ஓபேத்தேதோம் வீட்டில் வச்சு 3 மாதம் தாவீது பார்த்தபோது தேவன் அவன் வீட்டை ஆசீர்வதித்ததை அவன் கண்டபோது அவன் உணர்வடைந்தான். ஐயையோ, இந்த பெட்டி இனிமேல் எனக்கு வேண்டாம், இது என் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் கர்த்தரண்டையிலே வந்தான், கர்த்தரிடமாய் சேர்ந்தான். அதன் பிறகு அதை அதிக கனத்தோடு அதற்குரிய முறையோடு அதை அவன் கையாண்டதை நீங்கள் பார்க்குறீங்க. தாவீதுகிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், அவன் வாழ்க்கையில் தண்டிக்கப்பட்ட போதெல்லாம் கர்த்தரை விட்டு ஓட மாட்டான். அவன் கர்த்தரிடத்தில் தான் ஓடி வருவான். ஒரு குழந்தையை ஒரு தாய் கண்டிக்கிறாள், ஒரு பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்கன்னா இந்த குழந்தை என்ன செய்யும்? பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களாம் அம்மா மாதிரி அடிப்பாங்க, ஏதாவது தப்பு செஞ்சால் அடிப்பாங்க. அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுங்களா? பல நேரத்தில் அம்மாவே வந்து தான் கட்டி பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், சின்ன குழந்தைங்கள அம்மாவே ஓடி வந்து அம்மா காலை தான் கட்டி பிடிக்கும். அம்மா அடிக்கிறாலே அது ஓடாது. அதுதான் ஒரு நல்ல குழந்தைக்கு அடையாளம். தேவன் என்னை தண்டிக்கும் போது, தேவன் என்னை உருவாக்க விரும்பும்போது அவரை கட்டிப்பிடித்து, அவரை அண்டி பிடித்து, அவருடைய பாதம் சரணடைந்து மறுபடியும் நான் நிமிர்ந்து நிற்பதற்கு வழி தேட வேண்டும். ஆண்டவரை சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் சுவாமி, உம்முடைய ஆளுகை என் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வசன அறிவற்ற நிலை, அந்த சூழ்நிலைகளோடு நான் போராட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட மக்களோடும் நான் போராடும்போது நான் அதை ஏற்ற விதமாய் சந்திப்பதற்கான பலனை நான் அடைவேன். இதுக்கு முன்னால் பார்த்தோம், கர்த்தரற்ற மக்களோடு போராடும்போது, கர்த்தரற்ற சக்திகளோடு நாம் போராடும்போது, உலகத்தின் சக்திகளோடு நாம் போராடும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் அது எப்படி இருக்கும், இது இப்படி இருக்குமா,
இதுக்கு நிறைய ஜோசியம் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கவனத்தை அங்கெல்லாம் வைக்காதீங்க. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய ஆளுகைக்குள் நான் இருக்கிறேன், அவருடைய சித்தத்தின் மையத்தில் என்னை ஒப்பு கொடுப்பேன், அவருடைய சித்தம் நிறைவேற்றுவேன். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவோ அதை என் வாழ்க்கையை விட்டு நான் தூரப்படுத்துவேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் கடந்து செல்ல முடியும். கர்த்தர் தாமே அந்த கிருபையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல செய்தி நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 செய்திகளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளும் மக்கள், உம்முடைய ஆளுகையை ஏற்காத மக்கள், இவர்களுக்கான வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கவும், எப்படி நாங்கள் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டும் என்பதை படித்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி. என்னோடு பேசினீர், எங்களோடு பேசினீர். கீழ்ப்படியும் இருதயத்தை தாரும். இந்த திருச்சபையை ஆசீர்வதியும். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன்.
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய்